அனைவருக்கும் இனிய அன்பு காலை வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருவள்ளுவர் இருக்கை இணைந்து நடத்தும் திருக்குறளில் நீடித்த வளர்ச்சி இலக்குகள் பன்னாட்டு திருக்குறள் ஆய்வரங்க கட்டுரைகளின் தொகுப்பு நூல்கள் 1-2 வெளியீட்டு விழா. இன்றைய நாள் ஒரு நன்னாள், பொன்னாள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் இது நாள் வரை இணைய வழியில் நிகழ்ச்சிகள் நடத்தினோம். இன்றைக்கு நாம் எல்லோரும் காணுகின்ற மிக சிறப்பான ஒரு சான்று பெருமக்களை நேரில் கண்டு கழிக்கின்ற ஒரு விழாவாக இன்றைக்கு இது மைல்கள் எட்டியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சர்வதேச மனம் உடல் நல தினம், இன்டர்நேஷனல் மைண்ட் பாடி வெல்னஸ் டே. திருக்குறளை படித்தால் இந்த உடல் நலம் மனநலம் கிடைக்கும் என்பதை கருதி இன்றைய நாள் இந்த நிகழ்வு வைக்கப்பட்டிருக்கின்றது. தில்லையிலே ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை திருவிழா, இங்கே திருவள்ளுவர் திருக்குறள் திருவிழா. திருவையாறில் தியாகராஜர் ஆராதனை விழா, இங்கே திருவள்ளுவர் ஆராதனை விழா. அது மட்டுமல்ல, இன்றைய 2026ஆம் ஆண்டினுடைய புத்தாண்டினுடைய முதல் பௌர்ணமி திருக்குறள் பௌர்ணமியாக, ஏனென்றால் உலகத்திற்கே திருவள்ளுவர் பௌர்ணமியாக இருந்து வழிகாட்டுகின்றார், அதுவும் குளிர்ச்சியாக. அந்த வகையில் இன்றைய நாள் இந்தியாவுடைய முதல் பெண் ஆசிரியர் நம்மளுடைய சாவித்திரிபாய் புலேனுடைய ஜெயந்தி நாள். அவர்கள் பெண்களுடைய உயர்வுக்காக பாடுபட்ட ஒரு நன்னாள். அந்த நன்னாளில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு இலக்கு என்னவென்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் கல்வி பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமானது செயல்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமும் இன்றைக்கு ஒரு முத்திரை பதிக்கின்ற நாளாக நான் கருதுகின்றேன். இன்றைய நிகழ்வினுடைய முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கலைஞர் அன்பிற்குரிய பேராசிரியர் மீனாட்சி சீனிவாசன் அவர்கள் இசைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிடே தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்கு சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறாத வாழ்த்துதுமே திருவிளக்கு ஏற்றுதல். சிறப்பு விருந்தினர்களை அவர் திருக்கரங்களால் திருவிளக்கு ஏற்ற வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின்
விளக்கின் முன்னே வேதனை மாறும். விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கை விளக்கும் விளக்கவர் தாமே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது. பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. திருவிளக்கினை ஏற்றிய சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திருவள்ளுவர் வாழ்த்து கலைமாமணி முனைவர் வாசி கண்ணப்பன் அவர்கள் திருவள்ளுவர் மந்திரம் இளைஞர் உறுதிமொழி. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோ தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோ திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாலறிவன். தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாலறிவன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன். பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நிதி வகுத்தான் பொய்யில் புலவர். பொது நிதி வகுத்தான் பொய்யில் புலவர். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண் என்றான் கல்வியை கண் என்றான். ஒழுக்கத்தை உயிர் என்றான். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. திருவள்ளுவர் வாழ்த்தினை மிக சிறப்பாக இசையோடு பாடிய டாக்டர் கலைமாமணி வாசி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திருவள்ளுவர் மந்திரம் இளைஞர் உறுதிமொழி இசைக்கு வருபவர் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன செயலர் மேனாள் வானொலி நிலையத்தினுடைய இயக்குனர் டாக்டர் கலைமாமணி சேவன் ஐயா அவர்கள். மிகு நீதியரசர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறோம். அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தொடங்கி 40 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்று 41ஆம் ஆண்டினை காலெடுத்து வைத்திருக்கிறோம், தொடங்கி இருக்கிறோம். இன்று 41வது ஆண்டு தொடக்க விழா மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தில். எண்ணி பாருங்கள், முதல் நிகழ்வு. அன்பர்களே, சற்று முன் பாடினார்கள் அல்லவா திருவள்ளுவர் வாழ்த்து. எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், தமிழ்தாய் வாழ்த்து பாடினோடனே மீட்டிங்கை தொடங்க வேண்டியதானே, எதுக்கு நேரத்தை போய்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். இந்த சங்கம் ஏற்படுத்துவதற்கு காரணமே அந்த பாடல் தான். இந்த பாடலை எழுதியவர் மாண்புமிகு நீதியரசர்
சி ராமகிருஷ்ணன் அவர்கள். இதை நான் எப்போ பார்க்குறேன், 1984ஆம் ஆண்டு நான் சென்னை வானொலியில் பணியேற்றது 1983. அங்கே ஒரு திருவள்ளுவர் திருக்கோயில் மயிலாப்பூரில் இருக்கிறது என்று அடையாளம் காட்டியது 1984 ஜனவரியில். உடனடியாக ஒரு அமைப்பை தொடங்குகிறோம். ஏனென்றால் இதெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ் பேராசிரியருக்கு ஒரு தகவல். நான் 8ஆம் வகுப்பிலிருந்து தமிழ் உயர்நிலை பள்ளியில் 2 பள்ளிகள்லையும் நான் தான் இலக்கியம் என்ற செயலாளர். அன்றைய தமிழாசிரியர் என்னை இலக்கியம் என்ற செயலாளராக உருவாக்கினார். நான் பணிக்கு வந்தவுடன் நான் மன்றத்தின் செயலாளராக ஆனேன். இன்று வரை செயலாளராக இருக்கிறேன். இதை சொல்கிறேன்னா எல்லாரும் நினைப்பாங்க, எதுக்கு இலக்கிய மன்றம் பள்ளிக்கூடத்தில் இப்படி சொல்லப்படுது. இப்பெல்லாம் தமிழ் மன்றமே இல்லாமல் இருக்குது. ஆனால் அன்றைக்கு தமிழ் மன்றம் இல்லை என்றால் இன்றைக்கு சேயோன் இங்கு நின்று பேச முடியாது. அன்றைக்கு என்னை உருவாக்கியவர்கள் எப்படி? 5ஆம் வகுப்பு தொடங்கி 11ஆம் வகுப்பு வரை பாடுகு பேசுகிறோம் என்றால் இலக்கியம் என்ற பயிற்சி. அதுதான் இந்த மன்றங்கள் எல்லாம் தொடங்குவதற்கு காரணம். இது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் நான் தொடங்கியது 4வது மன்றம். அதுக்கு முன்னால் பல காலங்களில் சொல்லலை. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த மாண்புமிகு நீதியரசர் ராமகிருஷ்ணன் 10 பாடல் எழுதி வச்சிருக்கிறார். அந்த 10 அவர் யாரையும் கடவுளாக கும்பிட மாட்டார். அவர் கும்பிடுகிற ஒரே கடவுள் திருவள்ளுவர். ஒன்றாக காண்பதுவே காட்சி என்ற கருத்துப்படி திருவள்ளுவரை மட்டுமே தெய்வமாக கொண்டாடி திருவள்ளுவர் தினத்தன்று தான் அவர் தீபாவளி திருநாளை கொண்டாடுவார். அதுதான் திருவள்ளுவர் தினம்தான் அவருக்கு. அவங்க வீட்டில் எல்லாருக்கும் எனக்கு அது ரொம்ப வியப்பாக இருந்தது. அப்படி அவர்கிட்ட போய் தொடர்பு கொண்டு பேசும் பொழுது தான் இந்த பாடலை காட்டினார். இந்த பாடல் நீங்கள் இந்த பாடலை பற்றியே 1 மணி நேரம் பேசலாம். அவங்க பாடின பாட்டை. கல்வியை கண் என்றான், ஒழுக்கத்தை உயிர் என்றான், காலத்தை வென்று நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். நெடியோன்னா திருமால்னு அர்த்தம், காக்கும் கடவுள். நினைத்து பாருங்கள். காலத்தை வென்று நெஞ்சில் நின்றோன் நெடியோன் சேயோன்கிறார் ஒரு திருவள்ளுவரும் பாரு. அப்புறம் அது மாதிரி பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவன், பொல்லாத குலத்திற்கு ஒரு நீதியை சாடியவன் சான்றோன். யாரு? திருவள்ளுவர். இன்னொன்று பகுத்தறிவு பகலவன். நினைத்து பாருங்கள் எத்தனை சொற்கள். திருவள்ளுவருக்கு அத்தனை சொற்களை அடுக்குகிறார். அப்போ நாங்கள் ஒரு வகுத்த நீதி தான், ஒரு ஒழுங்குமுறை என்னென்னா, திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் எங்கெல்லாம் நிகழ்ச்சி நடத்துகிறதோ அங்கெல்லாம் தமிழ்த்தாய் வாழ்த்தினை பாடி, திருவள்ளுவர் வாழ்த்தினை தொடர்ந்து பாடி, திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி தொடங்குதல் மரபு என்கிற ஒரு நிலையை உருவாக்கினோம். இப்பொழுது திருவள்ளுவர் மந்திரத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஒலிப்போம். மந்திரம் என்றாலே சேர்ந்து எல்லோரும் சற்று நிமிர்ந்து உட்காருங்கள். இது ஒரு அன்பு வேண்டுகோள். யாரும் தவறாக கருத, நாற்காலிகள் சாய்ந்திருக்கட்டும், நாம் நிமிர்ந்து இருப்போம் என்று சொல்லுவோம். வள்ளுவன் சொல்லே வேதமாம், வள்ளுவன் சொல்லே வேதமாம், வள்ளுவன் சொல்லே வேதமாம், திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வெள்ளையன் பாராட்டி வெண்டியன் நூலாக்கி கொள்ளை கொண்ட குறளை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வேதமாம், வேதமாம். அன்பர்களே, இந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறம் தான் நான் தொடங்குவேன். பரவாயில்ல, என்ன அந்த ஆர்வத்தை மேடம்னா பாடம். ஏன்னா அவங்களாம் திருக்குறள் அமைப்பில் இருக்கிறவங்க. சொன்ன உடனே டக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஆக இப்போ நம்ம சேர்ந்து வாழ்க வாழ்க. இன்னும் நல்லா உறக்க சொல்லலாம், உணர்ந்து சொல்லலாம். அப்போ தானே உறக்க சொல்லுவோம். உணர்ந்தால் தானே உறக்க சொல்ல முடியும். வாழ்க வாழ்க, திரு வள்ளுவர் வாழ்க, வளர்க வளர்க, திருக்குறள் நெறி வளர்க. திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, உலக நெறி, உன்னத நெறி. இதுவரை பெரியவர்களுக்காக சொன்னோம். நான் நிறைய கல்லூரிகளுக்கு நடத்தினோம். எங்களுடைய வெற்றியே பள்ளிகளும் கல்லூரிகளும் தான். அது ஆண்கள் கல்லூரி ஆனாலும் சரி, பெண்கள் கல்லூரி ஆனாலும் சரி, ஆல் ஓவர் இந்தியா. அது மட்டும் இல்லை, அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட், லக்ஷதீப், இங்கெல்லாம் போய் நாங்கள் நிகழ்ச்சி நடத்திருக்கோம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக. காரணம் என்ன? டிஎஸ்டி ப்ராஜெக்ட்ஸ்.
கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் 10 லட்சம் ரூபாய் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துக்கு வரும். கிராண்டிங் எய்டு ஆல் த யூனிவர்சிட்டிஸ் வி கவர்டு தி என்டையர் தமிழ்நாடு. ஆஃப்டர்வர்ட் we are asked to go to அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் அண்ட் லக்ஷதீப். லக்ஷதீப் போகிறதுக்கே விசா வாங்குற மாதிரி போகணும் லக்ஷதீப்புக்கு. அதுக்கு அங்கே போய் நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். அங்கே எல்லாரையும் சொல்ல வச்ச மற்ற மொழிக்காரர்களையும் அண்மையில் மணிப்பூர் போனோம். துணைவேந்தர் வந்திருந்தார் எங்களோட. மணிப்பூர் பேசக்கூடிய மக்களையெல்லாம் தமிழில் உச்சரிக்க வைத்தோம். இந்த வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க்கைங்கிறத. அதனால் இப்போ இளைஞர்களையும் சேர்த்தோம். அதனால் இப்படி நல்லா எல்லாரும் கை தூக்கலாம். கை தூக்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்னென்னா சேர்ந்து ஒலிப்போம். ஆஸ்பயர், நல்ல சத்தம் போட்டு சொல்லலாம். ஆஸ்பயர், அக்வயர், அச்சீவ். ஆஸ்பயர், அக்வயர், அச்சீவ். விரும்பி, விரும்பியதை பெறு, பெற்றதில் வெற்றி பெறு. விரும்பி, விரும்பியதை பெறு, பெற்றதில் வெற்றி பெறு. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக எல்லாருக்கும் இப்போ உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக, இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். மிக சிறப்பாக எழுச்சியோடு திருவள்ளுவர் மந்திரத்தையும் இளைஞர் உறுதிமொழியும் இசைத்த டாக்டர் கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தமிழ்நாடு திறநிலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தினுடைய துறைத் தலைவர் பேராசிரியர் முனைவர் மு வையாபுரி அவர்களுடைய வரவேற்புரை இப்பொழுது. அவர்களை பற்றி ஒரு சில செய்திகள். பேராசிரியர் வையாபுரி ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஆய்வாளர், மிகச்சிறந்த கடின உழைப்பாளர். சென்னை பல்கலைக்கழகத்தில் குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படி பேராசிரியர் முனைவர் வி அரசு அவர்கள் முனைவர் பட்டம் செய்த பெருமைக்குரியவர். பல்வேறு நூல்களுக்கு சொந்தக்காரர். பல்வேறு கருத்தரங்குகள், மாநாடுகளை, பயிலரங்குகளை நடத்திய பெருமைக்குரியவர். பாவேந்தர் பாரதிதாசனுடைய விழாவை மிக சிறப்பாக நடத்தியவர். அந்த நிகழ்வில் கூட என்னையும் அழைத்து அவர் பேச வைத்தவர். அந்த வகையில், ஏனென்றால் அந்த நன்றி பாராட்டுகின்ற உணர்வு வேண்டும் அல்லவா? அந்த வகையில் அவர்கள் துறைக்கு மிக சிறப்பான பங்களிப்பை செய்வதோடு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கும் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து எல்லா நிலைகளிலும் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அவர்களுடைய இனிய வரவேற்புரை இப்பொழுது. இந்த இனிய பொழுது உங்களோடு நான் இங்கு இணைந்திருப்பது என்னை பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சின்ன அறிமுகத்தோடு என்னுடைய வரவேற்புரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2021ஆம் ஆண்டு ஒரு திருவள்ளுவர் தொடர்பாக ஒரு இருக்கையை நிறுவ வேண்டும் என்று அப்பொழுது துணைவேந்தராக இருந்த பேராசிரியர் கோ பார்த்தசாரதி அவர்கள் எண்ணமிட்டு, அதன் அடிப்படையில் திருக்குறள் பணியை தொடர்ந்து செய்து வருகிற முனைவர் சேயோன் முருகன் அவர்களுடைய அந்த முன்னெடுப்புகளால் 2001ஆம் ஆண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஒரு 8 லட்சம் ரூபாய் தொகையையும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 7 லட்சம் ரூபாய் நிதியையும் வைத்து, அந்த நிதியை ஒரு வைப்பு நிதியாக தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் என்று சொல்லக்கூடிய அதில் வைப்பு நிதியாக தற்பொழுது இருக்கிறது, அது வளர்ந்து கொண்டிருக்கிறது, வைத்து அதன் அடிப்படையிலே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு இந்த திருவள்ளுவர் இருக்கை தொடங்கப்பட்டது. அன்று முதல் தற்போது வரை ஏறக்கூடிய மாதத்திற்கு 2 திருக்குறள் ஆய்வரங்கம் என்கிற வகையில் ஒரு 72 நிகழ்வுகளுக்கு மேல் நடத்தப்பட்டிருக்கிறது. இணைய வழியிலே பெரும்பாலும் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் திருவள்ளுவர் தினமான அந்த ஜனவரி 15ஆம் நாள் அந்த விழாவை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். அதே போன்று அந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்தாலும் கூட அந்த துணைவேந்தர் இருந்த காலகட்டத்தில் அந்த வழங்கப்பட்ட ஆய்வுரைகள் நூல் வடிவம் பெறவில்லை. அவை காணொளியாக யூடியூப் சேனல்லே அது வரைய கொண்டிருக்கிறது. வழக்கமாக தமிழ் இலக்கியம் சார்ந்த திருக்குறள் சார்ந்த நிகழ்வுகளில் இளைஞர்களை பார்ப்பது மிக அரிதாக இருக்கும். இங்கு கூட அதுதான் இருக்கிறது நிலை. ஒரு 10 இளைஞர்களுக்கு, நானும் இளைஞர் அல்ல, 50 வயதை கடந்து விட்டேன், ஒரு 10 இளைஞர்கள் தான் இருப்பார்கள். ஏனோ தமிழை முதியவர்கள் தான் வளர்க்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கிறது. ஏன் இளைஞர்களுக்கு அந்த பணி இல்லையா அப்படிலாம் எனக்கு வரும். அந்த இணைய வழியில் நடத்தப்படுகிற கூட்டத்தில் ஒரு 20-25 பேர் வருவாங்க, ஆக்கப்பூர்வமாக விவாதிப்பார்கள். மீண்டும் மீண்டும் திருக்குறளை பற்றி, திருக்குறளின் பெருமையை பற்றி, திருக்குறளுடைய பல்வேறு பரிமாணங்களை பற்றி சமூகத்திற்கு காலந்தோறும் எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பதால் தான் திருக்குறள் இன்றளவும் உலகை ஆளுகிற ஒரு நூலாக இருக்கிறது. யார் விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ, கேட்கிறார்களோ கேட்கவில்லையோ, நாம் சொல்ல வேண்டியதை இந்த சமூகத்திற்கு, இந்த உலகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருப்போம். நிச்சயமாக திருக்குறளும்
திருவள்ளுவரும் அந்த நோக்கில்தான் அவருடைய குரலை வடிவமைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், நீ செய் என்று நான் கட்டாயப்படுத்தவில்லை என்பதுதான் அவருடைய மொழி, திருக்குறளுடைய மொழி. அதனால தான் எல்லோருக்கும் பொதுவான, எல்லோரும் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. அந்த வகையில் அந்த பணி, அந்த கட்டுரையெல்லாம் நூலாக்கம் பெறாத ஒரு சூழலில் எங்களுடைய எம்ஓயில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் ஆய்வு நூல்கள்லாம் திரட்டி வெளியிட வேண்டும். பல பணிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கிற திருக்குறள் அமைப்புகள்லாம் ஒருங்கிணைத்து பன்னாட்டு அளவிலான ஒரு திருக்குறள் மையத்தை இந்த பல்கலைக்கழகத்தில் நிறுவ வேண்டும். இப்படியெல்லாம் எம்ஓயில் இருக்கிறது. அந்த எம்ஓயு 2024ஆம் ஆண்டு காலாவதி ஆகிவிட்டது. ஏதோ ஒரு சூழலில் அந்த எம்ஓயை புதுப்பிக்க முடியாத ஒரு காலகட்டம். பிறகு கிட்டத்தட்ட 2023ஆம் ஆண்டு இந்த பல்கலைக்கழகத்தினுடைய 7வது துணைவேந்தராக வந்த, தற்பொழுது இங்கு இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற எமது பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமை துணைவேந்தர் பேராசிரியர் சோ ஆறுமுகம் அவர்கள் துணைவேந்தராக பொறுப்பேற்ற பிறகு அந்த ஆண்டு நம் துணைவேந்தருக்கு அது முதல் நிகழ்வு, பல்கலைக்கழகத்தினுடைய முதல் நிகழ்வாகவும் இருந்தது. அவர் பதவியேற்ற பிறகு திருக்குறள் பற்றி பல்வேறு அவருடைய சிந்தனை, அவர் அறிவியல் அறிஞர், இயற்பியல் துறை விஞ்ஞானி, ஹை ப்ரெஷர் டிபார்ட்மெண்ட்டு, ப்ரெஷராக தான் பேசுவார், வெட்டிப்பார், செதறுவார். இருந்தாலும் கூட திருக்குறள் மேலே ஒரு பற்று, அவருடைய எண்ணம் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா திருக்குறள் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து ஒரு நிறுவனத்தை, ஒரு ஆய்வு மையத்தை இந்த பல்கலைக்கழகத்தில் நிறுவ வேண்டும் என்பது. ஆனால் அதுக்கு என்ன முதல் கட்டமாக செய்ய வேண்டும் என்று நம்ம செய்யணும் ஐயா அவர்கள்லாம் கேட்கிற போது, முதலில் யார் யார் அமைப்பு வைத்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அழைத்து நாம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் உரையாற்ற வைக்கலாம். அந்த அடிப்படையில் சற்றேறக்கூடிய 42க்கு மேலான அந்த நிகழ்வுகள் இணைய வழியிலே நடந்திருக்கிறது. பல அமைப்புகள், நூற்றாண்டு கண்ட அமைப்புகள்லாம் இந்த நிகழ்வுகளை கலந்து பேசியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த துணைவேந்தர் அவர்கள் இருக்கிற காலகட்டத்திலேயே அவர் முன்னெடுத்த, அவர் என்ன முன்னெடுத்தார் என்றால், மத்திய அரசினுடைய நிதியுதவி பெற்று ஒரு பெரிய அளவிலே ஒரு மையத்தை நிறுவ வேண்டும் என்று அவர் கனவு கண்டார்கள். அது தற்பொழுது நடக்க சாத்தியமில்லை, எதிர்காலத்தில் நடக்கலாம். அதுக்கு நாம் முயற்சி செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கூட அவர் இருந்த காலத்திலே இந்த திருவள்ளுவர் இருக்கையின் சார்பாக நடைபெற்ற அந்த கருத்துக்களை வெறும் காணொலியாக மட்டுமில்லாமல் ஒரு நூல் வடிவத்திலே கொண்டு வந்து இந்த சமூகத்துக்கு அளிக்கலாம் என்று அவர்கள் ஆலோசனை, அந்த ஆலோசனையை சிறமேற்கொண்டு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன செயலர் அவர்களும் செயல்பட்டு இன்று எமது மாண்புமை துணைவேந்தர் அவர்களை பதிப்பாசிரியராக கொண்டு இந்த திருவள்ளுவர் இருக்கையினுடைய முதல் வெளியீடாக இந்த 2 ஆய்வு கோவைகள் வெளிவருகிற நிகழ்வு தான் இது. அது திருக்குறளின் நீடித்த வளர்ச்சி இலக்குகள். வழக்கம் போல் எங்களை போன்ற தமிழ் ஆசிரியர்கள் திருக்குறளை பார்ப்பதற்கும் பிற துறையை சார்ந்த பொருளாதார அறிஞர்களாக இருக்கலாம், வணிகர்களாக இருக்கலாம், தொழிலதிபர்களாக இருக்கலாம், அணுவியல் துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது வரலாற்றுத்துறை, நாடகத்துறை அல்லது நுண்கலைத்துறையாக இருக்கலாம். அவர்கள் பார்க்குற பார்வைக்கும் வேறுபாடு இருக்கிறது. அதனால தான் திருக்குறள் தனித்தன்மை மிக்கதாகவும் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோன்றுகிறது திருக்குறள். எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது. அந்த வகையிலே அந்த நூல் இன்றைக்கி வடிவம் பெற்று வெளியிடக்கூடிய அந்த நிலைவு. இதில் இன்னொரு சிறப்பு, திலகவதி அம்மையார் அவர்கள் பல சிறப்பை எல்லாம் சொன்னார்கள். துணைவேந்தர் இந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தபோது அந்த ஆண்டுக்கு முதல் நிகழ்வாக, அவருக்கு முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தினோம். தற்பொழுது அவர்கள் 3 ஆண்டு நிறைவு பெற்று இங்கிருந்து அவர்கள் செல்கிற காலத்திலே அவருடைய அந்த இறுதி நிகழ்வு கூட இந்த பல்கலைக்கழகத்தின் சார்பில் இந்த அரங்கிலே திருவள்ளுவர் இருக்கையின் சார்பாக தான் நடத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, 2026ஆம் ஆண்டினுடைய இந்த பல்கலைக்கழகத்தின் முதல் நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு இருக்கிறது என்பதுதான் இதனுடைய சிறப்பான ஒரு விஷயம். அந்த வகையில் ஒரு சின்ன வரலாறை உங்களுக்கு சொன்ன என்ன செய்து கொண்டிருக்கிறோம். பிறகு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பல முரண்பாடுகள், இடர்பாடுகள் எல்லாம் இருந்தது. அதற்கான மேலாண்மை குழுவெல்லாம் நியமிக்கப்படாமல் இருந்தது. அதையெல்லாம் சரி செய்து சட்ட ரீதியாக மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துக்கும் சரி, பல்கலைக்கழகத்துக்கும் சரி, எந்த பிரச்சனையும் வராத வகையில் எல்லாம் சரி செய்து விட்டோம். சரி செய்து முழுவை அந்த மேலாண்மை குழுவையும் அமைத்து முதன்முறையாக என்னை அந்த இருக்கையினுடைய செயலாளராக நியமனம் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் எனக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. இந்த இருக்கை யார் வந்தாலும் யார் சென்றாலும் திருவள்ளுவர் இருக்கை இருக்கும், திருக்குறள் பணி நடக்கும். நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட இளவல்கள் இருக்கிறார்கள், அவர்கள் செய்வார்கள். ஆக ஏதோ ஒரு வகையிலே ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு தலைவர் ஒரு விசாலமான பார்வை இருந்தாலோடைய இவ்வாறான செயல்பாடுகள்லாம்
நடப்பதற்கு சாத்தியமே இல்லை. அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு பல்வேறு வகையில் அடித்தளம் அமைத்து இந்த கட்டுரைகளுடைய பதிப்பாசிரியாக இருந்து இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்க வருகை புரிந்துள்ள தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமை துணைவேந்தர் அறிவியல் அறிஞர் பேராசிரியர் சோ ஆறுமுகம் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்வில் பல தமிழ் ஆசிரியர்களை தவிர பல வல்லுநர்கள் இங்கு உரையாற்றியிருக்கிறார்கள். திருக்குறள் நீடித்த வளர்ச்சி இலக்குகள் என்கிற அந்த தலைப்பில் உரையாற்றியவர்கள் கூட நிறைய நீதித்துறையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். திருக்குறளுக்கும் நீதித்துறைக்கும் நிச்சயமாக அல்லது அறத்துறைன்னு சொல்லலாம் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. திருக்குறள் பணி செய்தவர்கள் தமிழ் ஆசிரியர்களோட பிற துறையை சார்ந்தவர்கள் நிறைய பணியை செய்திருக்கிறார்கள். அது எல்லோருக்கும் பொதுவான ஒரு நூலாக இருக்கிறது. அந்த வகையில் நீதித்துறையை சார்ந்த ஒருவர் தலைவராக இருக்கிற மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒரு நீதிபதி அவர் வள்ளிநாயகம் வர வேண்டி இருக்கிறது, வருவார் என்று எதிர்பார்க்கிறோம். அவர் தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு இருக்கை, அந்த இருக்கை சார்ந்து நடத்தப்படுகிற பல்வேறு நிகழ்வுகளில் பல இந்நாள் நீதி அரசர்களும் முன்னாள் நீதி அரசர்களும் கலந்து கொண்டு அவர்கள் பார்வையில் இப்போ நாமெல்லாம் படிக்கிறோம், அவங்க அப்ளை பண்ணி பார்க்குறாங்க, லைவாக அப்ளை பண்ணி பார்க்குறாங்க, திருக்குறள் கருத்துக்களை அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ஓரியன்டாக அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்நாள் நீதியரசராக இருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் திரு வரத சக்கரவர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சிறப்புரை ஆற்ற மட்டுமல்ல, இந்த 2 நூல்களையும் அவர்கள் தான் வெளியிட இருக்கிறார்கள். ஒரு நீதியரசர் கையால் இந்த திருவள்ளுவர் இருக்கை சார்ந்த ஆய்வு நூல்களை வெளியிடுவது, ஒரு துணைவேந்தர் பதிப்பாசிரியர் வெளியிடுவர், ஒரு நீதியரசர் பெற்றுக்கொள்பவர் நான் பயின்ற பல்கலைக்கழகத்தினுடைய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மொழித்துறையினுடைய பேராசிரியர், அந்நாள் தமிழக முதல்வராக இருந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களால் தொடங்கப்பட்ட 1974 தொடங்கப்பட்ட திருவள்ளுவர் இருக்கையினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நம் வாடி அறிவாளர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு சிறப்பு நிச்சயமாக. ஆக திருவள்ளுவர் இருக்கையுடைய அவர் தான் பொறுப்பாளராக இருக்கிறார்கள், அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வழக்கமாக கொஞ்சம் எல்லாம் சிறப்பு விருந்தினர்கள்லாம் காலம் தாழ்த்தி வருவார்கள். ஐயா நீதியரசர் வந்து 10:10க்கு வந்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். அவர் தோற்றமே கொஞ்சம் பக்கத்தில் அணுகிறதுக்கு பயமாக இருக்கும். ஐயாவை பார்த்தீங்கன்னா அவரோட இணக்கமாக பழக தோன்றக்கூடிய அந்த தோற்றம் அவருக்கு இருக்கிறது. அந்த வகையில் திருக்குறள் தந்த அந்த பணிவு என்று நினைக்கிறேன் நான். அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு இன்முகத்தோடு வருகை தந்து குறித்த நேரத்திலே வருகை தந்து இந்த சிறப்புரையாற்றி இந்த நூலை வெளியிட இருக்கின்ற ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை நெஞ்சார வரவேற்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்வு சிறப்பாக நடக்கிறது என்றால் நிர்வாக ரீதியாக ஒரு அரசு பல்கலைக்கழகத்திலே பல்வேறு இடர்பாடுகள் இருக்கக்கூடும். அவற்றிற்கு மாறாக மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன செயலராக இருக்கக்கூடிய முனைவர் சேயோன் அவர்கள் அவர் வயசுக்கு என்ன மாதிரி 2 மடங்கு சுறுசுறுப்பாக செயல்படுறார். நம்ம நிம்மதியாக விட மாட்டார். எங்களுக்கு பருவ விடுமுறை காலம், நான் வந்து ஒரு மணி நேரம் வந்துட்டு நான் வேறு ஒரு பொறுப்பில் இருக்கேன், தபால்லாம் டைரக்ஷன் பண்ணிவிட்டு நான் போயிடலான்னு சொல்லி 12 மணிக்கு வந்து 1 மணிக்குள்ளே கிளம்பலான்னு உட்காருக்கேன். ரூமை உள்ளே சாத்திட்டு உட்காருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சாலும் தெரியல, உள்ளே வந்து முன்னாடி உட்காந்துட்டேன். இல்லை அவ்வளோ எப்படி ஓப்பம் பிடிக்கிறார் என்னன்னு தெரியல, அவ்வளோ சுறுசுறுப்பாக செயல்பட்டு உண்மையாக இந்த விழா சிறப்பாக, இந்த நூல் சிறப்பாக இருக்கிறது. திருக்குறள் என்னையா பேசிக்கிட்டே இருக்கீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, என்னையா புதுசாக பேச போகிறீங்க? பேசித்தான் நாம் திருக்குறளை வளர்க்க வேண்டும், வேறு வழி இல்லை. சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்படி உலகத்தில் நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ நம்மை ஆள்பவர்கள். நீங்கள் போட்டீர்களோ போடவில்லையோ ஆள்பவர்கள். அதே போன்று இந்த சமூகம் ஏற்றுக்கொள்கிறதோ கொள்ளவில்லையோ திருக்குறள் பெருமையை சொல்லிக்கொண்டே இருப்போம். அவ்வாறான பணியை உலகம் முழுக முன்னின்று செய்பவர் தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன செயலாளர் முனைவர் சேயோன் முருகன் அவர்கள். அவர்களின்றி இந்த நிகழ்வு, இந்த இருக்கை சிறப்பாக செயல்பட நிச்சயமாக முடியாது. அந்த வகையிலே அவர்களை அன்போடு வருகன வரவேற்கிறேன். அதுபோல் இந்த நூலினுடைய 2வது தொகுதியை பெற்றுக்கொண்டு உரையாற்றிருக்கிற முக்கியமானவர்
எங்கள் மாணவர்களுக்கு நிறைய ஆட்சி தமிழ் குறித்து நூலெல்லாம் எழுதியவர். சட்ட தமிழிலே நல்ல வல்லமை மிக்கவர். ஒரு தனியார் பல்கலைக்கழகத்திலே இப்போ சட்டத்துறை பேராசிரியராக இருக்கிறார். அது மாதிரி செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் என்று முதல் நிறுவப்பட்ட போது அந்த நிறுவனத்தினுடைய முதல் பதிவாளராக இருந்தவர். மாநில கல்லூரியினுடைய பேராசிரியராக இருந்தவர். நம்ம ஐயா முத்துவேல் ஐயா அவர்கள் அந்த 2வது பிரதியை பெற்றுக்கொண்டு ஒரு ஆய்வுரையை வழங்க இருக்கிறார்கள். அவர்கள் அன்போடு அழைக்கிறோம். அதே போன்று அந்த நூலுடைய முதல் பிரதியை நான் ஏற்கனவே அந்த அம்மையாருடைய பெருமையை சொன்னேன். பெற்றுக்கொண்டு உரையாற்ற இருக்கிற அம்மா முனைவர் வாணி அறிவாளர் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்வை மிக சிறப்பாக அம்மையார் சொன்னார்கள். என்னை பற்றியெல்லாம் சொன்னார்கள். நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, ஒரு எளிய, எதற்கும் வளைந்து கொடுக்காதவன், அதனால் தேர்ந்து கொண்டிருப்பவன். சரிங்களா? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இதை சொல்லலை, கவலை இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. நிமிர்ந்து கொண்டே இருப்போம். ஏன் சார் எப்போ பாரு விரைச்சிக்கிட்டே நடக்கிறேன்? ஏப்பா அது நான் பிறந்ததுலேயே வந்துச்சு, வேணும்னே விரைச்சிக்கிட்டு நடக்கலப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் புரியுதுங்களா? நம்ம உடல் வாகு அந்த மாதிரி இருக்குது, ஜெனட்டிக் அந்த மாதிரி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மையார் அவர்கள் எங்களோடு தொடர்ந்து செயல்படுவார். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கால் பண்ணாங்க. கண்ணு கோச்சிக்காத, நான் அப்படி சொல்கிறேன்னு கோச்சிக்காத, நீ யூனிவர்சிட்டி வாதியார் தான், நான் சொல்கிறேன், என்னோட சின்ன வயசு தானே, நான் முதல் நாளே வந்துடுவேன், கொஞ்சம் அங்கே தங்கிறது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்படியா மேடம், நீங்கள் வரீங்களா மேடம்? ஏன்னா அழைப்பதில் எனக்கு வந்தபோது அது வரலை, கடைசி இன்விடேஷனில் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், வாங்க மேடம் அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் அந்த வயசில் பெரியவங்கெல்லாம் வேறுபாடெலாம் பார்க்குறதில்ல. நம்ம ஃபோனை எடுக்கலன்னா கூட விட மாட்டாங்க. அடித்து எப்போ என்னப்பா பண்ணுறேன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அன்பு மேலிட்டால் அவர் செய்வார்கள். அவர்கள் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த கலை பண்பாட்டு மையத்தினுடைய மேலாள் இயக்குநராக தலைவராக இருந்தவர்கள். அந்த வகையிலே அம்மையாரை அன்போடு வரவேற்கிறது. நிறைய ஐயா கிட்ட கூட சொன்னேன், நிறைய நிறுவனங்களுடைய முன்னாள் தலைவர்கள், பெரிய பெரிய இயக்கங்களுடைய அமைப்புகளுடைய தலைவர்கள், பொருளாதார விஞ்ஞானி அறிஞர்கள் இருக்கிறார்கள், அணுவியல் துறை விஞ்ஞானிகள், ஆனால் இந்த பல நிறுவனங்களுடைய தலைவர்கள் எல்லாம் ஓய்வு பெற்றவர்கள்லாம் இருக்கிறீர்கள், ஆர்வலர்கள் இருக்கிறீர்கள். எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் இருக்கிறார். இன்றைக்கி சிறந்து விளங்கக்கூடிய சிலம்பக்கலையினுடைய அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கிற அவர் விட்டிருக்கிறார். என்னுடைய ஆராய்ச்சி தோழி பூங்கோதை அவர்கள், என்ன மொட்டை அடிச்சிருக்கீங்களா, தொப்பியோடு வந்திருக்கீங்க, அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை, இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நம்ம கருணாநிதி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதோடு திருக்குறள் திருவள்ளுவர் இருக்கிறோடைய மேலாண்மை குழுவினுடைய உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதுதான் பொருளாதார வல்லுநர்னு சொன்னேன். அதுதான் பொருளாதார வல்லுநர். ஏன்னா அவருடைய நிறைய அந்த காணொலிகளை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்னுடைய வழிகாட்டத்தில் பல பேர் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் தாங்க ஏன் காரணம். என்னால் ஒரு 10 பேர் இடம் வாங்கியிருக்காங்க, வீடு வாங்கியிருக்காங்க. இந்த வேலைலாம் எப்போயா பார்த்தோன்னு கேட்டுறாதீங்க. அது வேறு, அது வேறு, அது தனி வேறு, இந்த உலகம் வேறு. ஆனால் பல அறிஞர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. ஐயா கிட்ட சொன்னேன், ஒவ்வொருத்தரும் எல்லாம் பேரை தெரியாது, ஆண்டோர்களே சான்றோர்களே சொல்லிட்டுமா அப்படின்னு கேட்டேன். அது சொல்லிடுங்க அப்படின்னாரு. அதனால் இந்த அரங்கிற்கு வருகை புரிந்துள்ள தமிழ் அறிஞர்கள், திருக்குறள் ஆழ்வர்கள் அல்லது வல்லுநர்கள், மாணாக்கர்கள், எங்களுடைய துறை முனைவர்பட்ட ஆய்வாளர் கூட வந்திருக்கிறார்கள். இது மாதிரி தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் யாரும் வந்திருக்காங்களா, மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்களை சிலம்பம் இப்போ நம்ம பல்கலைக்கழகமே வந்து அந்த சிலம்பம் அகாடமியோடு சேர்ந்து ஒரு எம்ஓயு செஞ்ச உண்டு. ஒரு 650 பேர் இப்போ பட்டய படிப்பு படிக்கிறார்கள். அந்த மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்களை எல்லோரையும் ஒரு முறை அஞ்சார வரவேற்று இந்த வாய்ப்பு வழங்கிய, கொஞ்சம் அதிகமாக தான் பேசியிருக்கேன், கோச்சிக்காதீங்க, அடுத்த நிகழ்ச்சியில் அவளை பேச மாட்டேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வையாபுரி அவர்கள் உதிரி பூக்களை வரவேற்பு மாலையாக அழகாக சூட்டி, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நடப்பியலை யதார்த்தமாக அவருடைய பாணியில் மிக சிறப்பாக சில டிப்ஸையும் கொடுத்துருக்காரு. நம்மளால் எப்படி பிளாட் வாங்கணும் என்னங்கிறத. ரொம்ப நன்றி. நாங்கள் ஆலோசனை பெற்றிருக்கிறோம். மிக்க நன்றிப்பா உங்களுக்கு. அடுத்ததாக அறிமுக உரை சென்னை வானொலி நிலையத்தினுடைய மேனாள் இயக்குனர், நிறுவன செயலாளர், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன செயலாளர் கலைமாமணி முனிவர் சேயோன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாண்புமிகு நீதியரசர் உள்ளிட்ட அவையை மீண்டும் வணங்கி, அறிமுக உரை என்பது ஒரு வழக்கமாக நான் எப்படி முதலில் திருவள்ளுவர் வாழ்த்து, திருவள்ளுவர் மந்திரம் என்று சொல்லுவோமோ அதுபோல் அறிமுக உரையும்
நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது விரிவாக அல்ல, சுருக்கமாக. அன்பர்களே, நமது வையாபுரி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். அவர் சொன்னது, அது தன் மனதில் உள்ளது என்னதோ அதை வெளிப்படையாக பேசினார். அதற்காக நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். இன்றைக்கு சொன்னார்கள் அல்லவா, சிலம்பத்துக்கு ஒரு டிப்ளமா கோர்ஸ் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்றால் அது ஆரம்பிக்கிறதுக்கும் திருவள்ளூர் இருக்கை தான் காரணம். அதுதான். ஏன்னா அது அந்த நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் சார் இந்த மாதிரி ஒரு அவதியும் உடனே துணைவேந்தர் அவர்கள், அதே மாதிரி துணைவேந்தர் அவர்கள் தான் பன்னாட்டு திருக்குறள் இணையத்தை பண்ணுங்கன்னு சொன்னார். 2-3 கூட்டங்கள் நடத்திட்டோம். அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒழுங்கு, பல்கலைக்கழகம் போது பலருடைய ஒப்புதல்லாம் பெறணும். அதற்காக இப்போ எல்லாம் சரி பண்ணி வந்துட்டோம். அந்த சரி பண்ணி வந்த முதல் நிகழ்ச்சி இது. அதில் முதல் 2 நூல்கள், அந்த நூல்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, அதுவும் யுனைடெட் நேஷன்ஸு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இன் திருக்குறள். உங்களுக்கு கூகுளில் கூட மயிலை திருவள்ளுவர் பேர் இப்போ நிறைய வந்திருக்கு, பிகாஸ் ஆஃப் திஸ் டாபிக் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஏன்னா அவங்க அந்த கூகுளில் என்ன சொல்கிறாங்க, யுனைடெட் நேஷன்ஸு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் திருக்குறளில் இருக்குங்கிறத மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் ஆய்வு செய்து 2 நூல்களை வெளியிடுறான்னு அவங்க பதிவில் வந்திருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பார்த்த உடனே. ஆக நாம் எந்த செயலை நன்றாக செய்கிறோமோ அந்த செயல் நமக்கு தெரியாமலே பலரால் பாராட்டப்படும். இதைத்தான் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு, அதாவது எந்த பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை. என்ன அதில் கூட ஏகாரத்தில் சொல்வார், கருமமே கட்டளைக்கல் உரைகள்ங்கிறார். இதே பல்கலைக்கழகத்தில் சென்ற ஆண்டு உலக தர நிர்ணயம் நாள் விழா நடந்தது. உங்களுக்கு ஒரு மகிழ்வான செய்தி, அந்த தர நிர்ணய விழாவில் ஒரு பஞ்சிங் லைனாக கொடுத்தது கட்டளைக்கல். அதை கொடுத்தது நான் தான். அது இங்கே அரங்கில் திருவள்ளுவர் அரங்கம் கீழே இருக்குது, 5வது மாடியில் பெரிய பேரரங்கம், 800 பேர் இருக்கலாம். அந்த அவையில் என்னை அறிமுகப்படுத்தி பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் டைரக்டர் ஜெனரல் அவங்க பவானி அவர்கள் அறிமுகப்படுத்தி சொன்னாங்க. யூடியூப்லாம் இருக்குது, நான் பேசுனதே அப்படியே இருக்கும். அதில் என்னென்னா, பெருமைக்கும் கட்டளைக்கல்னா என்ன, உரசி பார்ப்பது. அந்த உரசி பார்க்கிற கட்டளை கல்லாக இயங்குவது தான் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஆக எப்படி மாண்புமிகு நீதியரசர் தமிழ்வாணன் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார், நீதிமன்றங்களில் தராசு சின்னங்கள் இருக்கும், அந்த சின்னத்தை யார் முதல் சொல்கிறாரு, சமன் செய்து சீர்தூக்கும் கோல்கோல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்று திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் சொன்னார் அல்லவா, அவர்தான் நீதியின் சின்னத்தை இந்த நீள் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர். அந்த என்று சொல்லி ஆளுமை வளர்ச்சிக்கு அமுதமொழி திருக்குறள் என்னும் நூலை வெளியிட்டார்கள். அந்த நூல் உருவாவதற்கு வித்திட்டவர், வேராய் திகழ்ந்தவர் பேராசிரியர் முத்துவேல் அவர்கள். செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தின் ஒரு நான் ப்ரொபோசல் கொடுத்தேன், 1 lakh. எது த்ரூ, ஏன்னா ஐ வாஸ் இன் ஆல் இண்டியா ரேடியோ. அதனால் தி ஃபங்க்ஷனிங்ஸ் ஆஃப் NGO, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அது மூலமாக தான் அந்த ப்ரொப்போசல் இதெல்லாம் நமக்கு கவர்மெண்ட் ஜாபில் இருந்ததுனால எனக்கு ஒரு எளிதாக இருந்தது. 1 lakhக்கு ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தேன், அப்ரூவ் பண்ணாங்க. 10 கல்லூரியில் 10 லெக்சர்ஸ் நடத்தணும். 10ஐயும் தொகுத்து வெளியிட்ட தொடக்க விழா ஒரு நீதியரசர் தொடங்கி வச்சார். நிறைவு செய்தவர் ஜஸ்டிஸ் தமிழ்வாணன் அவர்கள். அவர்கள் எனக்கு இந்த இதை பேசினா பத்திரிகைகளெல்லாம் நல்லா வெளியிட்டாங்க. அதாவது நீதியின் சின்னத்தை வழங்கியவர் திருவள்ளுவர்னு. அது மாதிரி இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னால் திருவள்ளுவர் இருக்கையினுடைய முதல் வெளியீடுகளாக வருகிறது. சரி, இந்த திருக்குறள் ஆய்வரங்கத்தின் முதல் ஆய்வரங்கத்தை தொடங்கி வைத்தவர் மாண்புமிகு நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள். எங்கள் சங்கத்தினுடைய தலைவர் நீதியரசர் வள்ளிநாயகம் அவர்கள். அதை தொடங்கி வைத்தது நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள். அதே மாதிரி மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் அவர்கள் எங்கள் நிகழ்ச்சியில் பல கலந்திருக்கிறார்கள், பாரதிய வித்யாபவன் அரங்கில். ஏனென்றால் ஏன் நீதியரசர்களை அழைக்கிறோம் என்றால், எங்கள் சங்கம் தொடங்கப்பட்டதே நீதியரசரால். அந்த பாரம்பரியத்தை நாங்கள் மறக்காமல் பின்பற்றி வருகிறோம். எங்கள் நிகழ்வுகள் எல்லா நிகழ்வுகளிலும் அந்த சிறப்பு விருந்தினர் நீதியரசர், தலைமை விருந்தினர் பெரும்பாலும் அந்தந்த துணைவேந்தர்கள். நாங்கள் சங்கம் எப்போவுமே தனியாக நிகழ்ச்சி நடத்தாது, ஒரு பல்கலைக்கழகத்தோடு இணைந்து தான் நடத்தும், அல்லது நல்ல பப்ளிக் செக்டாரோட. இப்போ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி சீனியர் சயின்டிஸ்ட், டிஸ்டிங்விஷ்டு சயின்டிஸ்ட் வந்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் அவருடைய கட்டுரையை படித்து பாருங்கள். ஒரு சயின்டிஸ்ட்டு நான் மேலே படித்து வியந்தேன்.
எனக்கு பரிமாறதுக்கு என்னுடைய மனைவி, அவங்களும் ஷீ இஸ் ஆல்சோ வெல் லேர்னட், ஃபார்மர் ஜெனரல் மேனேஜர் பிஎஸ்என்எல் ராகவன் சார் இங்கே வந்திருக்கிறார், சிஜிஎம், அவருக்கு தெரியும். நான் எனக்கு உடனே பரிமாறுது என்னுடைய மனைவியிடம் சொன்னேன். அவருடைய கட்டுரையை படிச்சுட்டு அவ்வளோ அருமையாக எழுதியிருக்கிறார். ஒரு கடல் ஆழ்கடல் தகவல்கள் திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்கிறாருங்கிறத ஒரு சயின்ஸ் இதழ் அவ்வளவு அற்புதமாக எழுதியிருந்தார். உடனே அவரை கூப்பிட்டு பாராட்டவும் செஞ்சேன். எப்போவுமே பாராட்டு தாலாட்டை போன்றது. ஆகையினால்தான் என்னுடைய முதல் நூல் என்ன தெரியுமா? தாலாட்ட மறந்த தமிழ் கவிஞன். யாருன்னா மகாகவி பாரதியார்னு. தூங்க வைப்பதற்கும் துயில் எழுப்புவதற்கும் தேம்பி அழுவதற்கும் ஆடிப்பாடி கழிப்பதற்கும் அயர்வை போக்குவதற்கும் பாடக்கூடிய பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள். அந்த நாட்டுப்புற பாடல்களில் மணிமுடியாக திகழ்வது தாலாட்டு பாடல்கள். தால் என்றால் நாக்கு என்று பொருள். ஆட்டு என்றால் நாக்கை சுழித்து மழித்து லுலுலாயி ஆராரோ ஹரிராரோ அந்த உடனே வைக்கிறாங்க. ஏன்னா அதுதான் பழக்கம். அதைத்தான் சொல்கிறாங்க தாலாட்டுன்னு. ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாரதியார் தாலாட்டு பாடல் பாடலை. அதுக்கு ராகம் என்ன தெரியுமா? நீலாம்பரி ராகம். நீலாம்பரி ராகத்தை தொடவே இல்லை. ஏன்? எப்போ கேள்வி இருக்கோம். குழந்தையை பற்றி பாடும் பொழுது தாலாட்டு பாடலையும் பாடுறாரு. ஆனால் நீலாம்பரி கொண்டு வரல, தாலாட்டு பாடலே கொண்டு வரல, பாடலை வேறு பாடல் தான் சொல்கிறார். இது வரல. என்ன அது என்ன சொல்கிறேன்? அழகாக சொல்கிறாரு, மதலையர் எழுப்பவும் தாய் துயில் வாயோ. இதுதான் பாரதியாருடைய வரி. அதான் எனக்கு லீடு வார்த்தை. இந்த முதல் நூல், முதல் கட்டுரை 1984 பாடப்புத்தகம் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில். ஏனென்றால் நல்ல தலைப்பு. அதுபோல்தான் நீடித்த வளர்ச்சி இலக்குகள் என்ற நல்ல தலைப்பிலே இரு நூல்களை முதல் வெளியீடாக வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். திருக்குறள் ஆய்வரங்க 70 ஆய்வரங்குகள் நடத்தியிருக்கோம். இந்த மயிலை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் பண்பாட்டு புலத்தோடு இணைந்து 70 அரங்குகள். இந்த 70ம் நூலாக வரப்போகிறது. அதை நான் அந்த பொறுப்பை செயலாளர் அவர்களிடம் விட்டு விடுகிறேன். எப்பொழுது செயலாளர் வந்து விட்டால் தலைவருக்கு வேலை கம்மி தான். அதனால் நிச்சயமாக அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். அது என்ன எப்படின்னா 70 என்று சொன்னால் 7 நூல்களை அவர் வெளியிட வேண்டியிருக்குது. அதற்கு உரிய கட்டுரைகளெல்லாம் நான் பெற்று கொடுத்து விடுவேன். அந்த பணி திருவள்ளுவர் இயக்கத்தினுடைய செயலாளர் வெளியீட்டு வழியாக அது வெளியிடப்படும், விரைவில் வெளியிடப்படும். நாங்கள் இந்த இதில் இன்னொரு முடிவும் எடுத்திருக்கிறோம். 3 மாதத்திற்கு முன்பே முத்தமிழும் முழங்கும் திருக்குறள், இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், 3 தமிழ். இங்கே வந்து 3 மணி நேர நிகழ்ச்சி. இதே இடங்களில் நிறைய கூட்டம் வந்ததுன்னா பேரரங்கு இருக்கும். அதுக்கு மக்கள் வர வேண்டாம், நிச்சயமாக வரும், வாய்ப்பு இருக்குது. இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இந்த 3ஐயும் திருக்குறளை கொண்டு வரது மட்டும் என்னுடைய முனைப்பு. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க 40 ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு மலர்களை வெளியிட்டிருக்குது. ஒவ்வொரு மலரும் ஒரு பொருண்மையில் வரும். சென்ற ஆண்டு உலக பொதுநூல் திருக்குறள்னு மலர் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 கட்டுரைகள் வரும். தொகுத்து 450 பக்கத்தில் கொண்டு வரும். இந்த ஆண்டு தலைப்பு என்ன தெரியுமா? திருக்குறளில் திருவள்ளுவர் தெளிவுறுத்தும் நல்லாட்சி நெறிமுறைகள். எலெக்ஷன் வருது இல்லை, அந்த பப்ளிக் அவேர்னஸ். ஏன்னா நான் வானொலியில் பணியாற்றியவன். எங்களுக்கு ஒரு டியூட்டி என்ன தெரியுமா? யூ மஸ்ட் எஜுகேட் த ஓட்டர்ஸ் டு ஓட் ஃப்ரீலி அண்ட் ஃப்ராங்க்லி அசஸிங் தி கேண்டிடேட். அதுதான். அதை வந்து நான் வந்து எஜுகேஷன் எலெக்ஷன் எஜுகேஷன் ப்ரோக்ராமில் பல ஆண்டுகள் அந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்கேன். அதனால தான் அதனுடைய தொடர்ச்சியாக வானொலி தான் இவ்வளவு நான் பேசுகிறேன் என்றால் அதுக்கு என்னை பயிற்றுவித்தது வானொலி தான். அதனால் தலைப்பு என்னென்ன? திருவள்ளுவர் தெளிவுறுத்தும் நல்லாட்சி நெறிமுறைகள். இந்த ஆண்டு 70 கட்டுரைகள் வந்து விட்டது. அவ்வளோத்தையும் எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு வாரத்தில் அச்சுக்கு போயிடும். ஜனவரி 24 பாரதிய வித்யாபவனில் எங்கள் ஆண்டு விழா, 41ஆம் ஆண்டு தொடக்க, 40ஆம் ஆண்டு நிறைவு விழா, 41ஆம் ஆண்டு தொடக்க விழா அங்கே நிகழ்வுறும். 69 அறிவியல் பூங்கா கொண்டு வந்திருக்கோம். குவார்டர்லி சயின்ஸ் ஜேர்னல். இந்த சங்கத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக கொண்டு மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு முன்னேற்றத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சங்கத்தின் நோக்கும் போக்குமாகும். அதற்கு பெருந்துணை புரிகிறது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம். பெருந்துணையாக இருக்கிறவர் துணைவேந்தர் அறிவியல் விஞ்ஞானி பேராசிரியர் சோ ஆறுமுகம் ஐயா அவர்கள். இந்த நிகழ்ச்சி இங்கே இவ்வளவு சிறப்பாக நடக்குதுன்னா அவர் விரல் அசைத்து கண் விழிப்பில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கிறது. மீண்டும் அனைவருக்கும் நன்றி கூறி
இந்த நிகழ்ச்சியில் பல்துறை பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. என்னுடைய நண்பர்கள் போட்டில் வாக்கிங், அங்கேருந்து சங்கர் நாரா பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. அதே மாதிரி பிஎஸ்என்எல்லேருந்து ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க. ஆக பல்வேறு துறை, இப்போ வானிலை விஞ்ஞானி உட்கார்ந்துருக்கார். அவர் வந்து மோடி ஐயா பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் எல்லாம் தமிழில் மொழி, ஹிந்தியிலேருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர். பப்ளிக் மீட்டிங்லேயே பெரிய ஸ்காலர். நிறைய பேர். மாநகராட்சி ஆணையர் வந்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஆணையர் NS பிரேமா, பொருளாதார நிபுணர். அவரும் நானும் மணிக்கணக்காக பேசிட்டு போவோம். அவர் ஒரு ஆளோட ஒரு நாள் பேசுவார். அது வச்சிருப்பார். நல்ல பேச்சு. அந்த பேச்சுன்னா கல்லும் மோதினால் பொறி பறக்கும், சொல்லும் மோதினால் சிந்தனை பிறக்கும்பாங்க. அப்படி சிந்தனை தெளிவுமிக்க அந்த செம்மலாக இருக்கிற வள்ளியப்பன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவரும் ஒரு கட்டுரை கொடுத்துருக்காரு. அருமையான கட்டுரை. ஒன்று நினைவு, இப்போ இந்த இடத்துல சொல்லணும். தமிழ் நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, டிகிரி வரைய பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அப்புறம் தான் தமிழ் படித்தேன். அதற்கு எனக்கு சான்று கொடுக்குறவங்க பேராசிரியர் ராப்பி சேது பிள்ளை, இன்னும் பலர் இருக்காங்க. பல பிறதுறை அன்பர்கள் தமிழில் நிறைய வளர்த்துக்காக நானும் அடிக்கடி சொல்கிறது உண்டு. என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்னென்னா, திருக்குறளாக மட்டும் பார்க்காமல் திருக்குறளை மற்ற துறைகளோடு ஒப்பிட்டு பாருங்கள். அதற்கு உதாரணம் கிருபாகரன் எழுதிய கட்டுரை. இன்னொருத்தர் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்னு ஒருத்தர் வரல, ஷார்ஜாவில் இருக்கார். அவர் எழுதுகிறாரு, மேனேஜ்மெண்ட் குறள்னு எழுதியிருக்கிறார். அதாவது மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் குறள் வடிவில் அவரே எழுதியிருக்கிறார். அதான் ஆச்சரியம். அவர் எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். நீடித்த வளர்ச்சி இலக்குகள் பிரிண்ட்டுக்கு போயிருக்கு, டிசைனுக்கு. அவர் புக்கு மேலாண்மை குறள்கள்னு போயிருக்கு. அவர் புக்கை யார் டிசைன் பண்ணாலும் அவன் தான் இதையும் பண்ணுறான். பை மிஸ்டேக் என்ன பண்ணிட்டான், என் புக்கை அவருக்கு அனுப்பி விட்டுட்டான். அவர் புக்கு வரல, இது யார் புக்குன்னு அவருக்கு தெரியல. ஆனால் நல்ல வேளை அதுக்கு கீழே என் புக்கு எப்போவுமே என்னுடைய நேமு, மொபைல் நம்பர்லாம் இருக்கும். அதை பார்த்து எனக்கு ஒரு மெயில் கொடுத்தாரு. ஐயா, உங்களை எனக்கு தெரியாது, ஆனால் என் புக்கு கரெக்ஷன் ஆகி வர்றது போல் உங்கள் கரெக்ஷன் எனக்கு வந்துடுது, உங்கள் தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டார். அவர் தான் ஷார்ஜாவிலேருந்து எழுதியிருக்கிற அந்த அன்பர். அவர் தான் சிறப்புரை கொடுத்துருக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் சொன்னேன், மேனேஜ்மெண்ட் குறள்னா திருவள்ளுவர் நான்லாம் அடிக்கடி பேசினது திருக்குறளில் மேலாண்மை கொள்கைகள்னு பேசியிருக்கேன். நான் அதே எழுதலை, நானே மேலாண்மை பற்றி குறள் எழுதியிருக்கேங்கிறாரு. அதுதான் ஆச்சரியம். அவர் குறள் வடிவில், அவர் இஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸு, இருமொழியில் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலேயும் வல்லவர். அருமையாக எழுதியிருந்தார். அப்புறம் அந்த புக்குக்கு என்னையே வாழ்த்துறை கொடுக்க சொன்னார். அது எங்களுடைய நட்பு தொடருது. அவரை தான் 2வது அரங்குக்கு சிறப்புரையாளராக போட்டேன். ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார். ஆக ஏன் இதெல்லாம் அப்படி சொல்கிறேன்னா, நாம் தமிழ் கற்கிறவர்கள் பிற துறையோடு அதிக தொடர்பு கொண்டு அதனுடைய இம்பேக்ட் ஆஃப் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், அதர் பிரின்சிபல்ஸ், அதர் டெக்னிக்ஸ், ஹவு இட் இஸ் பீங் அப்ளைடு பை திருவள்ளுவர்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை செய்யுங்கள் என்பதுதான் என்னுடைய அன்பான. ஏன்னா தமிழ்துறை தலைவர்கள் பல கல்லூரியிலேருந்து இங்கே இருக்கிறாங்க. ஏனென்றால் இதெல்லாம் நமக்கு ஒரு வெற்றி. அதில் பல ஆளுமை வளர்ச்சிக்கு அமுதமொழி திருக்குறள் நாங்கள் அப்படி தான் பண்ணோம். ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் எப்படி விரிக்கின் பெருகும் என்று சொல்லி இந்த எங்கள் சொல்லி பாட்டி எங்கள் நீங்கள் அங்கே வந்திருக்காங்க பாருங்கள், அந்த அம்மா. வாங்கம்மா, வணக்கம். அங்கே பிச்சம்மாள்னு பேர். நாங்கள் எல்லோரும் அவங்கள பாட்டி, அவங்களே சொல்லுவாங்க. என்ன சில பேருக்கு பாட்டின்னு சொன்னால் கோவம் வந்துடும். ஆனால் அவங்க தன்னை பாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறவர்கள் எங்கள் இணைய நிகழ்ச்சியில் வந்துடுவாங்க. அவங்கள தெரியாதவங்க யாரும் கிடையாது. ஆனால் இவங்க உடனே பாட்டி வந்திருக்காங்க சொல்லுங்கிறாங்க. அதனால் எல்லோரும் அன்பு. நாங்கள் சொல்லுவோம், திருவள்ளுவர் தமிழ் சங்கமே ஒரு குடும்பமாக தான் செயல்படுது. பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவோம், மணநாள் வாழ்த்து சொல்லுவோம். 2வது சனிக்கிழமையா காஸ்மாபாலிட்டனில் குடும்ப கூட்டு விழான்னு இந்த ஆண்டுலேருந்து தொடங்கியிருக்கோம். நாளை அடுத்த சனிக்கிழமை இதே நேரத்தில் காஸ்மாபாலிட்டனில் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்க அன்பர்கள் எல்லாம் பிறந்த நாள், மணநாள் கொண்டாடி மகிழ்வார்கள். ஆக இந்த நல்ல நிகழ்விலே இன்று நான் ஒரு அறிவிப்பு செய்யணும். கிருபாகரன் அவர்களே சற்றே எழுந்திருக்குங்க. இந்த சயின்டிஸ்ட்டுக்கு எங்கள் சங்கத்தில் நேற்று ஆட்சிக்குழு அன்பராக 20,000 ரூபா பணம் கட்டி சேர்ந்திருக்கார். எங்கள் எப்போவுமே ஒரு நிகழ்ச்சி நல்லா நடக்கணும்னா அந்த நிறுவனம் நிதியோடு இருக்கணும், இல்லாட்டி நிகழ்ச்சி நடக்க முடியாது. நாங்கள் அதுக்கு நல்ல சட்டத்திட்டங்கள் எல்லாம் வகுத்து, வரன்முறைகள் எல்லாம் வகுத்து வச்சுருக்கோம். நேற்று இரவு 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டார், நான் நிர்வாக ஆட்சிக்குழு அன்பராக இணைகிறேன். ஒரு சயின்டிஸ்ட்டு, சீனியர் சயின்டிஸ்ட்டு, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. என்ன ஆர்வம் பாருங்கள். அதான் என்று அறிமுகப்படுத்தும் மகிழ்ச்சி. முதல் அன்பராக இணைந்திருக்கிறார். நன்றி என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
மிக சிறப்பாக அறிமுகரை நிகழ்த்திய கலைமாமணி முனிவர் சேயோன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். மாண்புமிகு நீதியரசர் ஐயா அவர்களுக்கு, சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஐயா அவர்களுக்கு டாக்டர் கலைமாமணி சேயோன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்திய நினைவு பரிசு நல்கி சிறப்பு செய்வார்கள். திருவள்ளுவர் படம் நினைவு பரிசாக வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அனைவரும் பலத்த ஒரு கடவுளை எழுப்பலாமே. அதாவது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் இல்லம்தோறும் திருவள்ளுவர் உள்ளம்தோறும் திருக்குறள் என்ற பொன்மொழியை கொண்டு செயல்படுகிறது. அந்த வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு தமிழ்நாடு திருநெல்வேலி பல்கலைக்கழகத்தின் மாண்பமை துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு உலக சிலம்ப தமிழ்நாடு திருநெல்வேலி பல்கலைக்கழகத்தின் மாண்பமை துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய தலைவர் திரு சிலம்பம் சுதாகரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு நல்கி சிறப்பு செய்வார்கள். இல்லம்தோறும் திருவள்ளுவர் உள்ளம்தோறும் திருக்குறள் அந்த திட்டத்தை மாண்புமிகு நீதியரசர் எங்க சங்க தலைவர் தொடங்கி வச்சுட்டாரு. தினமணியில வந்துருது, பார்த்துருப்பீங்க. அதுதான் தொடக்கம். இனிமேல் எங்க சங்க நிகழ்வு எல்லாத்துலயும் திருக்குறள் காலாண்டர் ஐயா நாட்காட்டி, திருக்குறள் நாட்காட்டியும் திருவள்ளுவர் நாட்காட்டியும் கொடுத்து சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக முனைவர் வாணி அறிவாளன் திருவள்ளுவர் இருக்கை சென்னை பல்கலைக்கழகம் அவர்களுக்கு கலைமாமணி டாக்டர் வாசி கண்ணப்பன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு நல்கி திருவள்ளுவர் நாட்காட்டியை வழங்குவார்கள். அடுத்ததாக பேராசிரியர் முனைவர் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய இணை செயலாளர் பேராசிரியர் முனைவர் முத்துவேல் ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய சங்க காப்பாளர் ராஜமுருகன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு நல்கி சிறப்பு செய்வார்கள். வாங்க. தமிழ்நாடு திருநெல்வேலி பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் வையாபுரி அவர்களுக்கு அவர்கள் திருவள்ளுவர் இருக்கையினுடைய செயலாளராகவும் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அவர்களுக்கு டாக்டர் கலைமாமணி சேயோன் ஐயா அவர்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பொன்னாடை அணி சங்கத்தின் சார்பாக திருவள்ளுவர் படம் திருவள்ளுவர் நாட்காட்டி
மாமணி வாசி கண்ணப்பன் அவர்களுக்கு ராஜ் கௌரி அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு சிறப்பு செய்வார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய இசைக்கலைஞர் மீனாட்சி சீனிவாசன் அவர்களுக்கு பூங்கோதை பேராசிரியர் முனைவர் பூங்கோதை அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு சிறப்பு செய்வார்கள். திரு மதுரையில் இருக்கக்கூடிய மயிலை திருவூர் தமிழ்ச்சங்கத்திலே மிக சிறப்பாக காணொலி காட்சி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆர்.என். கருணாநிதி ஐயா அவர்களுக்கு மதுரையிலிருந்து அவர்கள் நம்மளுடைய நிகழ்வுகளை எல்லாம் மிக சிறப்பாக, அதுவும் ஏஐ தொழில்நுட்பத்தில் மிக சிறப்பாக வழங்கக்கூடியவர். அந்த வகையில் அவர்களுக்கு இப்பொழுது திருவுருவ படமும் நாட்காட்டியும் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. கட்டுரை தொகுப்புகள் நூல் வெளியிடப்படுகின்றது. ஏனென்றால் அதுதான் மிக சிறப்பான ஒரு ஐயா அவர்களே அறிமுக உரையில் நிகழ்த்தினார்கள். நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் யூஎன் வரைக்கும் பரவி இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஐயா அருமையாக சொன்னார்கள், பிற துறைகளோடு நாம் இணைத்து பார்க்கின்ற பொழுதுதான் அந்த ஆய்வு சிறப்பான ஆய்வாக இருக்கும். அந்த வகையில் இப்பொழுது இனிய தருணம், அனைவரும் இந்த நூல் வெளியிடுகின்ற பொழுது கரவொலி எழுப்பி பாராட்டலாம். சென்னை மாநகரம் முழுதும் இந்த கரவொலி கேட்க வேண்டும். நூலினுடைய முதற்படியை பேராசிரியர் முனைவர் வாணி அறிவாளன் திருவள்ளுவர் இருக்கை சென்னை பல்கலைக்கழகம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாம் நூலின் படியை பேராசிரியர் முனைவர் முத்திவேல் ஐயா அவர்கள், முதல் பதிவாளர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக தலைமை உரை தமிழ்நாடு திருநெல்வேலி பல்கலைக்கழகத்துடைய மாண்புமை துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ஆறுமுகம் ஐயா அவர்களுடைய தலைமை உரை. மாண்புமை துணைவேந்தர் ஐயா அவர்கள் சொன்னதை போல பன்னாட்டு திருக்குறள் இணையம் தோற்றுவதற்கு மூலமாக வித்தாக வேறாக விளங்கியவர்கள். அந்த வகையில் திருவள்ளுவர் இருக்கையும் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு எங்களுக்கு எல்லா வகையிலும் ஆக்கமும் ஊக்கமும் தந்தவர்கள் மாண்புமை துணைவேந்தர் ஐயா அவர்கள். அவர்களை நாங்கள் என்றுமே மறக்க மாட்டோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இன்று நீங்கள் துணைவேந்தராக இருக்கும்போது மட்டுமல்லாமல் எங்கு சென்றாலும் எங்களுக்கு வேண்டும் ஐயா என்பதை பணிவோடு கூறிக்கொண்டு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் மற்றும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் திருவள்ளுவர் இருக்கை இணைந்து நடத்தும் திருக்குறளில் நீடித்த வளர்ச்சி இலக்குகள் பன்னாட்டு திருக்குறள் ஆய்வரங்க கட்டுரைகளின் தொகுப்பு நூல்களினுடைய 2 நூல்களுடைய வெளியீட்டு விழா என்று. இது ஒரு பொன்னான நாள். இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் மாண்புமிகு நீதியரசர் திரு பரத சக்கரவர்த்தி அவர்களே, வரவேற்பு உரை வழங்கிய முனைவர் வையாபுரி அவர்களே, அறிமுக முறை வழங்கிய கலைமாமணி டாக்டர் செய்யோன் முருகன் அவர்களே, மாண்புமிகு நீதியரசர் வள்ளிநாயகம் அவர்களே, முதுநூலை பெற்று திறனாய்வுரை வழங்க இருக்கும் முனைவர் வாணி அறிவாளன் அவர்களே, 2ஆம் நூலை பெற்று திறனாய்வு உரை வழங்க இருக்கும் பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கும் டாக்டர் அரங்கநாதன் அவர்களே, நாட்டுப்பண் பாட இருக்கும் பேராசிரியர் திலகவதி அம்மையார் அவர்களே, பல்கலைக்கழக பேராசிரியர்களே, மயிலை திருவள்ளுவர் சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம். ஏற்கனவே சொன்னது போல் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நான் துணைவேந்தராக பொறுப்பேற்ற பிறகு நடந்த முதல் நிகழ்வு கடைசியான நிகழ்வும் இந்த நிறைவான இந்த 3 ஆண்டுக்கான நிறைவான ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு நிகழ்ச்சி இந்த திருவள்ளுவர் இருக்கை மற்றும் மயிலை திருவள்ளுவர் சங்கத்தின் மூலம் நடத்தப்படுகின்ற திருவள்ளுவர் விழா என்பது மனதிற்கு சந்தோஷமான விஷயம். குறிப்பாக உரசல் என்றாலே அது விஞ்ஞானத்திலும் சரி எல்லோத்திலுமே அது ஒரு மாற்றத்தை உருவாக்குவது. உள்ளங்கள் உரசும்போது உறவுகள் வளருகிறது. ஒரு கவிஞனுடைய உள்ளத்திலே உணர்வுகள் உரசும்போது கவிதைகள் வருகிறது. திருக்குறளை உரசினால் வாழ்வு மலர்கிறது. ஏனென்றால் எப்படி நாம் ஒரு அந்த உரசல் ஏற்படுகின்ற அந்த பொறி உள்ளத்தில் இருக்குகின்ற அழுக்குகளை எடுக்கின்றது, தீயவற்றை பூசுக்குகின்றது. அதனால் நீங்கள் அனைவரும் திருக்குறளை உரசுவதற்கு மறந்து விடாதீர்கள். ஸோ இதுபோன்று நாம் உரசல்கள் ஏற்படுகின்ற மாற்றங்களை அறிவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த முதல் நிகழ்வு நடந்தபோது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கப்பட்டது பன்னாட்டு திருக்குறள் இணையம் என்பது உருவாக்கப்பட வேண்டும் என்பது. அது 3 அமர்வுகள் முடிந்து இன்னும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விரைவில் 2020ஆம் ஆண்டு அதற்கான அதை பதிவு செய்வது, இன்னும் உலகமெங்கும் இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து சங்கங்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அது உலகளாவிய அளவில் அண்ணாமலையார் தீபம் போல் அது பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு. அந்த கனவு பேராசிரியர் வையாபுரி அவர்களும் டாக்டர் செய்யோன் அவர்களும் மற்றவர்களும் அதை நிறைவேற்றுவார்கள். அந்த தீபம் சைதாப்பேட்டையில் ஒளிரும் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அது நடக்கும் என்று. அடுத்து ஒரு வேண்டுகோள் இன்னும் கனவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான்
பன்னாட்டு திருக்குறள் மையம் என்பது உருவாக்கப்பட வேண்டும். பன்னாட்டு திருக்குறள் மையம் என்பது சுமார் ஒரு 100 கோடியிலாவது குறைந்தபட்ச ஒரு பட்ஜெட். அந்த 100 கோடி அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு தனி என்ன சொல்கிற அதுக்குன்னு ஒரு 10 ஏக்கர் அது போன்ற ஒரு தனி வளாகத்துடன் கூடிய பன்னாட்டு திருக்குறள் மையம் என்பது உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் என்னுடைய இன்னொரு கனவு. அந்த கனவு செய்யோன் அவர்களுடைய காலடியில் தான் இருக்கிறது. அவரை சமர்ப்பிக்க வேண்டும், அவர்தான் அதை முன்னெடுக்க வேண்டும். இந்த 3 ஆண்டு நிறைவு எனது ஜனவரி 8ஆம் தேதிக்கு அன்று என்னுடைய பதவி நிறைவு பெறுகிறது. அந்த நிறைவுக்கு பிறகு செய்யோன் அவர்கள் மனது வைத்தால் நானும் அதற்கு உறுதுணையாக இருந்து அதை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சமர்ப்பித்து அதை உருவாக்குவதற்கான வழிவகையை தொடங்கலாம் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். ஏனென்றால் இந்த பல்கலைக்கழகம் 3 ஆண்டுகளாக என்னால் முடிந்தவரை இந்த திருக்குறள் அமைப்பு, இந்த திருக்குறள் பற்றிய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு மக்களிடத்தில் சேர வேண்டும், குழந்தைகளுக்கு சேர வேண்டும், மயிலை திருவள்ளுவர் சங்கத்துக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை என்னால் முடிந்தவரை செய்து முடித்தேன். ஸோ அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய டாக்டர் செய்யோன் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்த பிறகு எனக்குள்ளே ஏற்பட்ட சில மாற்றங்கள் தான். 1 ஆண்டுகளாக கவிதை என்பது என்னால் முடிந்தவரை நேரம் கிடைக்கும்போது எழுதி கொண்டு வருகிறேன். அதற்கான ஒரு புத்தகமும் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் விரைவில் ஏற்படும் என்று நம்புகிறேன். ஏனால் அதை தொகுக்க வேண்டும். தற்போதைய நிலையில் அதை தொகுப்பதற்கு நேரமில்லை. 3 பாடல்களுக்கு மட்டும் நான் எழுதிய பாடல்களுக்கு மியூசிக் போடப்பட்டு முடித்து விட்டிருக்கிறது. அதை யூடியூப்பில் ப்ராப்ளி 9ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி அந்த பாடல்கள் அரங்கேறும் என்பது நிச்சயம். அந்த பாடலுடைய சில வரிகள் காளையடா காளையடா அடங்காத காளையடா அடங்க மறுக்கும் காளையடா அடக்கித்தான் பாருமடா. இதுதான் அந்த பாடல், நம்முடைய ஜல்லிக்கட்டு பற்றிய பாடல். இன்னொரு பாடல் வாடிவாசல் வீரனடா வந்தென்னை பாருமடா என்ற இன்னொரு பாடல். அந்த இசை அமைத்தவர் விஜயசங்கர் அப்படி என்ற ஒரு டிவி சீரியலில் மற்றும் சில படங்களிலும் மியூசிக் போட்டிருக்கிற விஜயசங்கர் என்பவர்கள் தான் அதை மியூசிக் போட்டு முடித்திருக்கிறார். இன்னும் ஒரு 2% பாக்கி இருக்கிறது. முழுமையாக அது முடியவில்லை. மேபி ஓரிரு நாட்களில் அது முடிவுறும் என்று நம்புகிறோம். அதனால் இந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பணியும் தொடரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏனென்றால் பல தலைப்புகளில் வறுமையை பற்றியும் அம்மாவை பற்றியும் அம்மாவுடைய சேலை வாசத்தை பற்றியும் காதலை பற்றியும் நிலாவை பற்றியும் அயலக தமிழர்களை பற்றியும் இது போன்ற பல கலைஞரை பற்றி 5 தலைப்புகளில் எழுதி வைத்திருக்கிறோம். இது போன்ற தொகுப்புகள் சென்னையிலே ஏதோ ஒரு இடத்தில் அந்த நூல் விரைவில் வெளியிடப்படும். மீண்டும் உங்களை அந்த இடத்தில் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஸோ நேரம் கருதி உங்கள் அனைவருக்கும் என் சார்பிலும் என்னுடைய பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் 3 ஆண்டுகள் எனக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்த
ஆறுதலாக இருந்த, ஊக்கமாக இருந்த, பல நேரங்களில் அவர்கள் எனக்கு பல அறிவுரைகளையும் கொடுத்து உதவிய மயிலை திருவள்ளுவர் சங்கத்தின் செயலர் அவர்களுக்கும், என்னுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற அனைத்து பேராசிரியர்களுக்கும், ஆன்றோர்களுக்கும், நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.